Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. நம்ம எங்க கிளம்பி நிக்கிறோம் பாத்தீங்கன்னா வீட்ல சிலிண்டர் காலி ஆயிட்டு சோ எம்டி சிலிண்டருக்கு அதை ஃபில் பண்ணிட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் கிளம்பி நிக்கிறேன். சோ நம்ம ஆட்டோல தான் போறோம். இங்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட் வரதுக்கே ஆட்டோ பிடிச்சு தான் வர மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம பஸ் ஸ்டாப் இருக்கும், பஸ் ஏறு டைமுக்கு இருக்கும், பஸ் ஏறி போயிட்டு வந்துட்டு இருப்போம். இங்கே வீட்டிலேருந்து இங்கே ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு சும்மா நார்மலாக ஒரு மெயின் ரோடு வரத்துக்கே ஒரு ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ தான் தெரியுது எதனால் லோக்கல் ட்ரெயின், மெட்ரோ, அப்புறம் ரேபிட்டோ, ஓலோ எல்லாமே வந்தது எதுக்குன்னு இப்போ தான் தெரியுது அந்த ஃபெசிலிட்டி. ஸோ வெளியில் இங்கேருந்து மெயின் ரோடு வரத்துக்கு ஆட்டோ தான் தேவைப்படுது. என்ன பண்ணுறது, ரொம்ப செலவு அதிகம்தான். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம மேக்ஸிமம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோக்கல் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு சமைச்சாச்சு. அக்கா பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன பிரியாணி பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி. பேர் நாங்களே பேர் வச்சுக்கிட்டோம், கோவக்காய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டேன். ஏன்னா கோவக்காய் தான் நிறையா போட்டு பண்ணியிருக்கு. கோவக்காய் அதிகமாக இருக்காங்க, அதை போட்டு பண்ணியாச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஏன்னா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. பீஸ் மட்டும்தான் எங்கள் அக்கா எங்களை ஏமாற்றிட்டு சிக்கன் பீஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருந்திருக்கும். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்டடி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், தமிழ் மேக்ஸு இது ஜிஎஸ் பற்றி. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது தான் டெலிகிராமில். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் மட்டும் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் அந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 6th வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா நமக்கு தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த சேனல் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் பேர் நேம் உமான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்புறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு எப்படின்னா சுரேஷ் அகாடமியில் உள்ள கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவங்க நல்லாவே எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அகாடமியில் பார்த்திங்கன்னா இவங்க அவங்க வச்சுருக்க ஆப் மூலமாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் பண்ணலை, சும்மா ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ பிரதீப் சார்னு ஒரு சேனலு. இந்த சேனல் பார்த்திங்கன்னா இவங்க ஜிஎஸ் மேக்ஸ் அண்டு தமிழ் அதுதான் அவங்க டெஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ வரைக்கும் 3 டெஸ்ட்டு ரன் ஆகிட்டுருக்கு. 6th ஸ்டார்ட் பண்ணாங்க. 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஃபைனல் இன்னொன்று நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு ஒரு தமிழ் சேனலு. ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது 27 நல்லாவே ஒரு 100 நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபயராக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு தமிழ் ஆங்கில சொல் 6th ஸ்டாண்டர்ட் மட்டுமே. அப்புறம் திருக்குறள் ஒரே ஒரு அதிகாரம், அது டெஸ்ட் அன்றைக்கி ஒரு இலக்கணம், இப்படி மாதிரி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. 100 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி அவங்க ரேங்க் கார்டு கொண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு சேனலாக இருக்குது. ஸோ நான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்சாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ.